இன்னும் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்க வந்து குப்பை மீனின்னு இருக்கும், போன வணங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி குப்பையில தான் பார்த்துருக்கீங்களா? குப்பை மீன் செடி தெரியுமா? அந்த குப்பை மீனோட வேற அது தண்ணி, மஞ்சள் தண்ணி தெளிச்சு அந்த வேற எடுத்துட்டு வந்துடும். வீட்டில் பூஜை அறை வச்சிங்களா, வேற எந்த பொருளுமே தேவையில்லை, அந்த பொருள் இருந்தாலும் மகாலட்சுமி வந்துடும். அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை குப்பை மீன். அந்த ஒரு வேறு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கக்கூடிய வேறு. யாராச்சும் நிறைய பேர் தொழில் பண்ணுவீங்க, அன்றாட தொழில், இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கி இன்னைக்கே அழிச்சு விற்கக்கூடிய பொருள் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ ஒரு காய்கறி கடை வச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், அந்த குப்பை மீனி வேற சாயந்தரம் 6 மணிக்கு மேல, காலை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூரியனோட ராஜ்யம், அவரோட இதில் எந்த மூலிகை நீங்க பறிச்சீங்களோ சாபம் உண்டு. 6 மணிக்கு மேலே உங்கள் இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை கும்பிட்டு அந்த மூலிகையை பறித்து அது இது முழுமையாக இதோட எந்த சாமம் என்னை வரக்கூடாது, அகத்திர பெருமான மனசாரம் பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் நினைச்சு ஒரு மஞ்சள் துணியில் வீட்டி வச்சுக்கிங்க அப்படின்னா, நீங்கள் கல்லாப்பட்டிலையோ தொழில் பண்ணுற இடத்துல இருந்தோ எப்படின்னா அந்த இடத்துல பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அற்புதமான வேறு குப்பை மீன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மூலிகையை பற்றி நிறைய சொல்கிறேன். வாங்க, நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி யாகம் வந்து அம்பாள் சித்தர்கள் உத்தரவு பிரகாரம் மாதந்தோறும் மாலை வேலையில் இங்கே அமாவாசை சாயந்தர வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சமலை கோடிலிங்கேஸ்வரோட ஆலயத்தில் நடக்கும்னு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா காலை